250 3430 ரேங்க்குள்ளே எடுத்தவங்களை வந்து செலெக்ஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு, அவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிடுவாங்க. ஜென்ரலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் கேண்டிடேட்டில் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 60% மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் கட் ஆஃப் அதிகமாக இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். 63%, அதான் 60லேருந்து 65 ரேங்க்குள்ளே, 60லேருந்து 65 மார்க்குள்ளே நீங்கள் பெர்சன்டைல் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்டட் தான். ஃபீமேலாக இருந்தீங்கன்னா 60லேருந்து அதே மாதிரி 65க்குள்ளே எடுத்தீங்கன்னா, ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து மேல் ஃபீமேல் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 60லேருந்து 65 ரேங்க்குள்ளே, அதாவது 65% நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்டட் தான், அதில் டவுட்டே கிடையாது. அதனால் இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் ஒரு வருஷத்துக்குள்ளே சிலபஸை நீங்கள் கவர் பண்ணிடலாம், எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நம்மளோட கட் ஆஃப், நம்மளோட டார்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60லேருந்து 65 மார்க், அவ்வளோதான். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.